இனி வத்தல் செய்யறதுக்கு மாவு அரைக்கவும் வேண்டாம், கூழ் காய்ச்சவும் வேண்டாங்க. குக்கர் மட்டும் இருந்தால் போதும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வத்தல் செய்யறதுக்கு 2 கிளாஸ் அளவு ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கேங்க. நீங்கள் ரேஷன் பச்சரிசி இல்லைன்னா கடைகளில் விற்கிற பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ரேஷன் பச்சரிசியில் நெல், கருப்பு கலர் கல்லுலாம் இருக்குங்க. அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 கிளாஸ் அளவு அரிசி எடுத்துருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ அரிசியில் தண்ணியை ஊற்றி ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அரிசியை இதுமாரி கையால் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்கிற நல்ல பிசுபிசுப்பு தன்மைலாம் வெளியே வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு தூசி இருக்குன்னு. இப்போ இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு ஒரு 3 தடவை நல்லா அரிசியை கழுவி எடுத்துக்கலாங்க. அரிசியை கழுவும் போது இதுமாதிரி கையால் நல்லா பெசரி கழுவிக்குங்க. அப்போ தான் அதில் இருக்கிற பிசுபிசுப்புலாம் போகும். பாருங்கள் ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா அலசி எடுத்தாச்சுங்க. இது இப்போ நம்ம ஓவர் நைட் நம்ம ஊற வைக்க போகிறோம். இப்போ நைட்டு நான் ஊற வைக்கிறேன். காலையில் தான் நம்ம வத்தல் காய்ச்ச போகிறோம். அதனால் நைட்டு ஃபுல்லாக ஊறட்டுங்க. இப்போ காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. அரிசி நல்லா ஊறிடுச்சு. நைட்டு ஊற வச்சதுனால அரிசியை பார்த்தாலே தெரியும் நல்லா ஊறிடுச்சு. கையால் தொட்டு பார்த்தாலே அரிசி நல்லா உடையணும். அந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் அரிசி. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெலாம் நல்லா வடிகட்டின பிறகு கையால் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதுமாரி பெசரி விடுங்க. அரிசி ஒன்றும் பாதியமாக நல்லா உடஞ்சி வரும். இதை நம்ம மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லையோ அரைக்க தேவையில்லைங்க. இதுமாரி கையால் உடச்சி விட்டாலே போதும். நல்லா அரிசி உடையணும். நைட் ஓவர் ஊறினா மட்டும்தான் அரிசி இதுமாரி கையால் பெசரும்போது உடையும். அதனால் இதுமாரி ஒரு 5 நிமிஷத்துக்கு உடச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம குக்கரில் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க. 1 கிளாஸ் பச்சை அரிசிக்கு 3 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் 2 கிளாஸ் அளவு பச்சை அரிசி எடுத்திருந்தேன். அதனால் 6 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கையால் உடச்ச அரிசியை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு காரத்துக்கு நான் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. குறைன்னு அரைக்கக்கூடாது. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருக்குறோம். இப்போ அரைச்ச விழுதை நம்ம குக்கரில் ஊற்றிக்கலாம். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு உப்பு எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 5 விசில் வைக்கணுங்க. 5 விசில் வச்ச பிறகு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். உடனே ஓப்பன் பண்ணக்கூடாதுங்க. இப்போ 5 விசில் வந்துடுச்சுங்க. இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் பார்த்தாலே தெரியும் நல்லா குழைய வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா பஞ்சு போல் நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். அரிசியை நைட்டே ஊற வச்சதுனால நல்லா பஞ்சு போல் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சப்போஸ் அரிசியை ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா ஒரு 4 மணி நேரமாச்சும் அரிசியை ஊற வைக்கணும். இப்போ கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூட 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இது ரெண்டுமே நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு சேர்க்கக்கூடாது. இறக்குற சமயத்தில் தான் நம்ம சேர்க்கணும். நம்ம மாவும் அரைக்காமல் கூழும் காய்ச்சாமல் வத்தல் மாவு ஈஸியாக ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ இந்த மாவில் நம்ம வத்தல் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம வத்தல் போடுறதுக்கு ரேஷன் புடவை தாங்க எடுத்துருக்கோம். ரேஷன் புடவை இல்லைன்னா காட்டன் புடவை இல்லைன்னா காட்டன் வேஷ்டி எது வேணாலும் எடுத்துருக்கலாங்க. புடவையை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துருக்கோங்க. இன்றைக்கி நம்ம முறுக்கு அச்சில் தான் செய்ய போகிறோம். முறுக்கு அச்சு இல்லைன்னா எண்ணெய் கவர் இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட் இல்லைன்னா பால் கவர் எது வேணாலும் போட்டுக்கலாங்க. நுனியில் சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கவரில் ஃபில் பண்ணி கூட நம்ம வத்தலை போட்டுக்கலாம். இப்போ முறுக்கு அச்சில் மாவை ஃபில் பண்ணிக்கலாங்க. மாவு சூடாக இருக்கிறதுனால இதுமாரி கரண்டியெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வத்தல் வேணுமோ அதேமாரி நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இதுமாதிரி நீட்டாகவும் புழிஞ்சிக்கலாம். இல்லைனா முறுக்கு டைப்லேயும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. முறுக்கச்சி இல்லைனாலும் நம்ம எண்ணெய் கவர் வீட்டில் இருந்துச்சுன்னா அதோட அடிப்பகுதியில் சின்னதாக ஒரு ஓட்டையை போட்டு மாவை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இதேமாரி புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. ஈஸியாக வரும். இப்போ எல்லா மாவையும் இதேமாரி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுமாரி முறுக்கு டைப்பில் நமக்கு பொழியும் போது எண்ணெயில் பொரித்து சாப்பிடும்போது நமக்கு அந்த முறுக்கு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். வெயில் காலத்தில் தாங்க நம்ம இந்த வத்தல் ரெசிபி செய்ய முடியும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லா மாவையும் நம்ம இதுமாரி போட்டு எடுத்தாச்சுங்க. நம்ம காலையில் வத்தல் போட்டிங்கன்னா சாயங்காலமே நல்லா காயணும். அதனால் நல்லா வெயில் இருக்கும்போதே நம்ம இந்த வத்தல் ரெசிபிலாம் செஞ்சு வச்சுக்கணும். இப்போ எல்லா மாவையும் நம்ம போட்டாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்குன்னு. 2 கிளாஸ் அளவு தான் நம்ம பச்சரிசி எடுத்துருந்தோம். எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள். இப்போ காலையில் போட்டிருக்கோம். சாயங்காலம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு. அன்னைக்கு சாயங்காலமே நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வந்தது பாருங்கள். கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாமல் தண்ணி கூட நான் தெளிக்கலைங்க. எப்படி ஈஸியாக வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். வெயில் நல்லா அடிக்கும்போது தான் நம்ம இந்த வத்தல் போடணுங்க.
இப்போ இது ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து துணியை வந்து மடித்து போட்டு கொஞ்சமாக மேலே தண்ணி தெளித்து எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம். துணியை இதுமாரி மடித்து போட்டு மேலே லேசாக தண்ணி தெளித்தாலே போதுங்க. ஈஸியாக வரும் எடுக்கிறதுக்கு. ரொம்ப தண்ணி தெளிக்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக தெளித்தாலே போதும். தண்ணியை தெளித்த பிறகு துணியை இப்படி லேசாக உதறினாலே போதுங்க. எல்லா ஒத்தலும் நல்லா கொட்டிக்கும். நம்ம கையால் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக வந்துடும் பாருங்கள். இப்போ எல்லா வத்தலையும் துணியை விட்டு எடுத்தாச்சுங்க. இது வந்து ஒரு 3லேருந்து 4 நாள் நல்லா வெயிலில் காய வைக்கணும். நல்லா வெயிலில் காய வச்ச பிறகு தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் 1 வருஷம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. இது ஒரு 3லேருந்து 4 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 4 நாள் நல்லா வெயிலில் காய வச்சுட்டாங்க. பாருங்கள், வத்தல் நல்லா இந்த அளவுக்கு நல்லா சல்லையாக காயணும். உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா பொல பொலன்னு உடையணும். அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணுங்க. மாவு அரைக்காமல் கஞ்சி காய்ச்சாமல் ஈஸியாக நம்ம வந்து வத்தல் ரெசிபி செஞ்சுருக்கோங்க. இந்த வத்தலை இப்போ எண்ணெயில் பொரித்து காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. எந்த ஒரு செலவும் இல்லைங்க. வீட்டில் ரேஷன் பச்சரிசி இருந்தால் போதுங்க, சட்டுன்னு செஞ்சிடலாம். அரிசியை வந்து நம்ம ஊற வைக்கிற நேரம் மட்டும்தான் எடுத்துக்கும், மற்றபடி நமக்கு சீக்கிரத்தில் ரெடி பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம அதிக காசு கொடுத்து கடையில் வாங்காமல் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.